உடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆத்துமா புதிதாக வேண்டும் என்று சொல்லி கடந்த மாதம் நாம் தியானித்தோம். நம்முடைய ஆத்துமா என்ன செய்யணும்? புதிதாகணும். நம்முடைய ஆத்துமா புதிதாகுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதாவது 3 வித ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு. அப்போ கடந்த கால ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவத்தின் தண்டனையில் இருந்து நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்துட்டார். கடந்த கால ரட்சிப்பு. எதிர்கால ரட்சிப்பு, பாவ உலகத்திலிருந்தே நமக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அது இயேசுடைய வருகையில் நடக்க போகிற ஒன்று. நிகழ்கால ரட்சிப்பு, பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வது நிகழ்கால ரட்சிப்பு. அதுதான் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை காட்டுகிறது. பாவ தண்டனையிலிருந்து விடுதலை, அது நம்ம ஆவியில பெற்றுக்கொண்டோம். எதிர்காலத்தில் பாவ உலகத்திலிருந்தே விடுதலை பெறப்போகிறோம். இந்த சரீரம் இயேசுடைய வருகையில் உயிர்த்தெழப் போகிறது. இந்த உலகத்தை விட்டே கர்த்தர் நம்மை பிரித்து ரட்சிக்க போகிறார். நிகழ்கால ரட்சிப்பு என்பது நம்முடைய ஆத்துமாவில் உள்ள ரட்சிப்பை அது காட்டுகிறது. பாவத்தின் வல்லமையில் இருந்து நமக்கு விடுதலை அவசியமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அனுதினமும் வேதத்தை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் நம்முடைய மனதை அவர் என்ன செய்கிறார்? புதிதாக்குகிறார். அதனால தான் நம்ம அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய மனதை புதிதாக்குகிறது. கடைசியா நம்ம தியானித்தது ரெண்டு கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்ப்பமானது ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு பவுல் சொல்றார். அப்ப ஏவாள் மனது கெடுக்கப்பட்டது. பிசாசு மனதை அவன் என்ன செய்தான்? கெடுத்தான். அவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் மனதை கெடுத்தான். ஆண்டவரும் என்ன செய்கிறார்? வார்த்தையின் மூலமாய் மனதை புதிதாக்குகிறார். வார்த்தையை கொண்டு, சாத்தானுடைய வார்த்தையை கொண்டு மனம் கெட்டுப்போக முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு மனம் புதிதாக முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். அப்போ தியானம் என்றால் என்ன? இந்த வார்த்தையை வைத்து நம்முடைய மனதை புதிதாக்குவதின் பெயர்தான் தியானம். இதனால்தான் நம்ம வார்த்தையை தியானிக்கணும். நம்முடைய நிகழ்கால ரட்சிப்பு
நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிறது. நம்முடைய மனது அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். பிசாசு மனதை கெடுத்து விட்டான். மனுக்குலத்தின் மனதை கெடுத்து விட்டான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தையை வைத்து நம்முடைய மனதை அவர் புதிதாக்குகிறார். அப்போ வார்த்தையை நம்ம தியானிக்கணும். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு 3 காரியங்கள் சொல்லும்படி விரும்புகிறேன். வேதத்தை எப்படி தியானிக்க வேண்டும்? 1. 2வது, ஜீவனை வார்த்தையோடு இணைத்து வைத்திருக்கிறார். இது 2வது நம்ம தியானிக்க போகிறது. 3வது, நம்முடைய வாய் இருதயத்தோடு தொடர்புடையதாய், வாயும் இருதயமும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, வேதத்தை எப்படி தியானிக்க வேண்டும்? ரொம்ப சிம்பிளானது தான். வேதத்தை எப்படி நம்ம தியானிப்பது? நாம் வேதத்தை தியானிக்கத்தான் நம்முடைய மனம் புதிதாகிறது, ஆத்தும ரட்சிப்பு அடைகிறது. இதை குறித்து முன்பு ஒரு தடவை நான் பேசி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகத்தில் இருக்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை நான் பேச பேச உங்களுக்கு இதை நம்ம கேட்டு இருக்கிறோம் என்று ஞாபகத்தில் வரலாம். நம்முடைய மனம் புதிதாகணும், மனதுக்குள்ள வார்த்தை போகணும். அப்படி என்றால் நம்முடைய மனதிற்கு 3 வாசல்கள் இருக்கிறது. நம்முடைய மனதிற்கு 3 வாசல். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? கண், வாய், காது. ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. நம்முடைய மனதிற்கு 3 வாசல்கள் இருக்கிறது. நம்முடைய மனதை கெடுக்க வேண்டும் என்றாலும் இந்த 3 வாசல் வழியாகத்தான் நம்முடைய மனம் கெடுக்கப்படுகிறது. நம்முடைய மனம் கெடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த 3 வாசல்கள் வழியாகத்தான் கெடுக்கப்படுகிறது. அதே போல் இந்த மனம் புதிதாக வேண்டும் என்றாலும் இந்த 3 வாசல்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வாசல்கள் வழியாகத்தான் நம்முடைய மனம் புதிதாகிறது. அப்போ மனம் கெட்டுப்போவதும் மனம் புதிதாவதும் இந்த மனதிற்கு இருக்கிற 3 வாசல்கள். இந்த 3 வாசல்கள் ரொம்ப முக்கியம். நீங்க 3 இந்த குரங்கு படத்தை பார்த்துருப்பீங்க. ஒன்று கண்ணை மூடி இருக்கும், இன்னொன்று காதை மூடி இருக்கும், இன்னொன்று வாயை மூடி இருக்கும். ஏன் அப்படின்னா மனம் ஒரு குரங்கு. அது ஒரு இடத்துல நிற்காது, ஒரு இடத்துல தங்காது, அது தாவிக்கொண்டே இருக்கும். சில நேரம் நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பது போல தான் இருக்கும். ஆனால் உங்க மனம் எங்கேயோ வெளியில என்ன செய்து விடும்? போய்விடும். வெளியில போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ மனது ரொம்ப முக்கியமானது. அப்போ மனதிற்கு உள்ள 3 வாசல்கள் கண், காது, வாய். இப்போ மனதை கெடுக்க வேண்டும் என்றாலும் இந்த 3 முக்கியம். பிசாசு அப்படித்தான் கெடுத்தான். இந்த 3 வாசல்கள் வழியாக தான் உள்ள பிசாசு என்ன செய்தான்? ஏவாளை கெடுத்தான்.
எப்படி என்று அதை நாம் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது சர்ப்பமானது அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்படி தான் பிசாசு ஆரம்பிச்சான். ஏவாள் கிட்ட எப்படி ஆரம்பிக்கின்றான்? தேவன் சொன்னது உண்டோ. அப்போ இத ஏவாள் என்ன செய்தாள்? கேட்டாள். முதலாவது கேட்டாள். அப்போ முதல் வாசல் ஓப்பன் ஆச்சு. சாத்தான் சொல்கிறத ஏவாள் என்ன செய்தா? கேட்டா. அப்போ காது திறக்கப்பட்டது. இரண்டாவது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இரண்டாவது, வாயை திறந்து பேசுகிறாள். தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். யார் பதில் சொல்ற? ஏவாள். அப்போ இங்கு ஏவாளுடைய வாய் திறக்கப்படுகிறது. முதல்ல சாத்தான் சொன்னதை கேட்கிறா, காது திறக்கப்படுது. ரெண்டாவது வாய் திறக்கப்படுகிறது. இப்போ கனியை பார்த்து புசித்தாங்களா அப்படின்னா புசிக்கவில்லை. இன்னும் ஒரு வாசல் ஓப்பன் ஆகணும். 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அப்போ 3வது கேட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ முதல்ல காது திறந்தது, 2வது வாய் திறந்தது, 3வது கண்ணால பார்க்கின்றால். அப்போ 3 வாசல்கள், காது, வாய், கண், இது 3ம் திறக்கப்படுகிறது. அப்போ பிசாசு இப்படித்தான் முதல் மனுஷனை கெடுத்து போட்டான். மனது வழியாகத்தான். இதைத்தான் அந்த 2 கொரிந்தியர் 11:3 ஏவாளுடைய இருதயம் மனது கெடுக்கப்பட்டது போல அப்படின்னு அங்கு பவுல் சொல்றார். அப்போ எப்படி கெடுக்கப்பட்டது? மனம் எப்படி கெடுக்கப்பட்டது? மனதிற்கு 3 வாசல்கள். முதல்ல காதை திறக்கிறான், 2வது பிசாசு வாயை திறக்கிறான், 3வது கண்ணை திறக்கிறான். இந்த 3 வைத்துதான் அவன் மனதை கெடுத்து போட்டான். அப்போ இந்த 3 வாசல்கள் வழியாய் நம்ம எதை அனுப்புகிறோமோ அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. இந்த 3 வாசல்கள் ரொம்ப முக்கியம். மனதுக்கு இருக்கிற 3 வாசல்கள். அதை தெளிவாக நம்ம ஏவாள் எப்படி கெடுக்கப்பட்டாங்க என்பதை வசன ஆதாரத்தில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 3 வாசல்கள் எதை உள்ளே அனுப்புகிறதோ அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அதனால தான் மனதை பிடிப்பதற்கு பிசாசு என்ன செய்கிறான்? தீவிரமாய் கிரியை செய்கிறான். இன்றைக்கு
பிசாசு எப்படி கிரியை செய்கிறான்? அவன் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறான். மக்களுடைய கண்ணையும் காதையும் வாயையும் பிடிக்கிறதற்கு அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைய தொழில் நுட்பத்தை அவன் பயன்படுத்துகிறான். இப்படி இன்றைக்கு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் இந்த செல்போன் இது வழியாக பிசாசு என்ன செய்யறான்? கண்ணால பார்க்க வைக்கிறான், பார்க்கிறத பேச வைக்கிறான், காதுல கேட்க வைக்கிறான். அப்போ இதுல ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா மனம் பிசாசு அவன் பிடித்து விடுகிறான், மனதை அவன் கெடுத்து விடுகிறான். அப்போ சாத்தான் ஈஸியா மனதை தீமையான காரியங்களுக்குள்ள கொண்டு செல்வதற்கு இந்த செல்போன், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய சாத்தானுக்கு சாதகமாக இருக்கிறது. இதைத்தான் அவன் பயன்படுத்துகிறான். வாலிபர்கள் அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும், பெரியவர்களும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இப்போ நம்முடைய மனதில் உள்ள 3 வாசல் வழியாக தேவனுடைய வார்த்தை உள்ள போகும் பொழுது இப்ப என்ன நடக்கிறது? மனம் புதிதாகிறது. நம்முடைய மனம் புதிதாகிறது. மனம் புதிதாக பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ள வைக்கிறது. அதனாலதான் ஆத்தும ரட்சிப்பு என்பது நிகழ்காலத்துக்குரியது. இது அனுதினமும் நாம் ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பாய் இருக்கிறது. வேத வசனம் நம்முடைய மனதுக்குள்ளாக அது கடந்து செல்ல வேண்டும். சிலர் பைபிளை எப்படி வாசிக்கிறாங்கன்னா ஒரு மத புஸ்தகமா வாசிக்கிறாங்க. இது ஒரு நம்ம கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறோம், பைபிளை என்ன செய்யணும்? வாசிக்கணும் என்று வாசிக்கிறார்கள். சிலர் பக்தி புஸ்தகமாக நினைக்கிறாங்க. பைபிள் பக்தி புஸ்தகம். ஆனா பைபிள் நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிற புஸ்தகம் என்று நாம படிக்கணும். பைபிள் எப்படிப்பட்டது? அது நம்மை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒன்று. அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்க மனதை புதிதாக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ சாலமோன் ஞானி அவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ இது எதை பற்றி சொல்லப்படுகிறது? என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எதை பற்றி? காதா, கண்ணா, வாயா? காதை பற்றி சொல்கிறார். சாலமோன் ஞானி காதை பற்றி பேசுகிறார். அடுத்தது 21வது வசனம். 21வது வசனத்தில் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்போ இப்போ எதை பற்றி பேசுறாரு? கண்ணை பற்றி பேசுறார். 24வது வசனம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அப்போ வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. அப்ப இப்ப எதை பற்றி பேசுகிறார்? வாய். அப்ப சாலமோன் ஞானியும் காதை பற்றி பேசுகிறார்,
கண்ணை பற்றி பேசுகிறார், வாயை பற்றி பேசுகிறார். எதை குறித்து சொல்லும் பொழுது? வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது. இந்த வார்த்தைகள் 3 விதங்கள்ல நமக்குள்ள, நம்முடைய மனதுக்குள்ள வரக்கூடியதாய் இருக்கிறது. இந்த 3 வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 3 வாசல் வழியாகத்தான் வார்த்தை உள்ளே போகிறது. இந்த 3 வாசல் வழியாகத்தான் வார்த்தை என்ன செய்கிறது? உள்ளே போகிறது. அப்போ நம்ம வார்த்தையை எப்படி தியானிக்கணும்? நீங்க பைபிளை முதல்ல படிக்கும் பொழுது கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி படிக்கணும். வாயை திறந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? கண்ணு பைபிளை பார்க்குது, உங்க வாய் வாசிக்குது, நீங்க வாசிக்கிறது உங்க காது என்ன செய்கிறது? கேட்கிறது. அப்போ 3 வழியாய் உள்ளே போகிறது. நம்ம மனதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகணும், அதான் முக்கியம். இதுல நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட்டா பிசாசு இந்த 3 வாசல் வழியாய் அவன் உலகத்தை கொண்டு வந்துருவான், நம்ம வாழ்க்கையை கெடுத்து போட்டுருவான். ஏவாளை கெடுத்தது போல நம்மையும் அவன் கெடுத்துருவான். ஏவாள் தான் கெட்டு போனாங்க, நாம கெட்டு போக கூடாது. அப்போ இந்த 3 வாசலை நம்ம பயன்படுத்தி இந்த 3 வாசல் வழியாய் நம்முடைய மனதுக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பெற்று நம்ம மனம் என்ன செய்யணும்? மறுரூபமாகி கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பு அடைந்து கொண்டே இருக்கணும். அப்போ இந்த 3 வழியாய் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். இப்படி உள்ள போச்சுன்னா, இப்படி உள்ள போகுதுன்னா நீங்க வேதத்தை தியானிக்கிறீங்கன்னு அர்த்தம். தியானம் என்றால் என்ன? நீங்க படிக்கிற வசனத்தை படமா பார்ப்பது, அதான் தியானம். நீங்க என்ன வசனம் படிக்கிறீங்களோ அதை எப்படி பார்க்கணும்? படமா பார்க்கணும். நீங்க ஒரு வாக்கு தத்தத்தை படிச்சு தியானிக்கிறீங்கன்னா அந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறத நீங்க எப்படி பார்க்கணும்? படமா பார்க்கணும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? படமா என்ன செய்யணும்? பார்க்கணும். வசனத்தை அப்படியே படமா பார்க்கணும். வார்த்தைகளை நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை ஒரு படமா காட்சியா பார்க்கணும். நீங்க அப்படி பார்ப்பீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொப்பனத்தின் மூலமாக கூட கர்த்தர் விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க தூங்கும்பொழுது வசனம் உங்களோடு பேசும். இந்த செல்போன்ல தேவையில்லாத காரியங்களை பார்க்கும் பொழுது தேவையில்லாத காரியங்கள் சொப்பனமா பார்த்த காரியங்கள் சொப்பனமா வருதா வரலையா? தேவையில்லாத காரியங்களை பார்க்கும் பொழுது அது சொப்பனமா வருதா இல்லையா? நம்ம உண்மையை சொல்லுவோன்னா, நம்ம தேவையில்லாத காரியங்களை பார்த்திருப்போம் என்றால் அது சொப்பனமாய் வருகிறது உண்மை. சொப்பனமாய் அது வருது. அப்புறம் என்னன்னு யோசித்தா நம்ம தேவையில்லாததை நம்ம பார்த்தோம், அதான் சொப்பனமாய் வந்து நம்மை கஷ்டப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம பார்க்கக்கூடாது. தீர்மானம் எடுத்து விட வேண்டும். இப்போ தேவனுடைய வார்த்தையை வாயினால வாசித்து, கண்ணால பார்த்து, வாயினால வாசித்து, காதுகளில் கேட்கும் பொழுது அதை நம்முடைய கண்ணால படமாய் பார்க்கிற நேரத்தில், இரவு நேரங்களில் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதே போல சில நேரங்களில் கடினமான
தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ அந்த தீர்மானங்கள் எடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ நம்ம வாயை திறந்து வாசிக்கணும், வாசித்து கொண்டே இருக்கணும். புரியுதோ புரியலையோ வாசித்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் ஞானத்தை தருவார், கர்த்தர் அறிவை தருவார். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். நம்ம வேதத்தை வாசிப்பதற்கென்று நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம எடுக்கணும். நீங்க தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், வேத வசனத்தை முதலாவது தியானியுங்கள். சிலர் கடைசியா தியானிப்பாங்க. எல்லாம் அவங்க ரெடியாகி புறப்பட்டு போகிற அந்த அவசர நேரத்தில் அவசர அவசரமாக பைபிளை வாசிச்சுட்டு போவாங்க. என்ன இவ்வளோ அவசரமாக வாசிக்கிறீங்க? விபத்து எதுவும் நடந்துடக்கூடாது, பைபிளை வாசிக்காமல் போனால் ஏதாவது எனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, இப்படி நினச்சிக்கிட்டு பைபிளை வாசிக்கிறவங்க உண்டு. இப்படி நினைத்து வாசிக்காதீங்க. நான் பைபிளை வாசிக்கிறதுனால என் மனம் புதிதாகிறது, என் மனம் புதிதாகிறது. புதிதாக நான் ஆண்டவரோடு உள்ள உறவில், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் நான் அதிகமாய் வளர ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரோடு உள்ள உறவில் நெருங்கி வாழ ஆரம்பிக்கிறேன். அதனால காலையில் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு பைபிள்லாம் வாசித்து நீங்க உங்க தொழிலை நீங்க பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் மற்றவங்களுக்கு வருகிற என்ன கஸ்டமர், மற்றவங்க கடைக்கு வருகிற கஸ்டமரை பார்க்கலாம் உங்க கடைக்கு அதிகமான பேர் வருவார்கள். வர வைப்பார், தேவன் வர வைப்பார். நீங்க வேதத்தை தியானம் செய்து உங்க வேலைகளை செய்யும் பொழுது அவர் செழிப்பை கொண்டு வருவார். அப்படிதான் சங்கீதம் 1, 2, 3 அந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்ப நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், வசனத்தை கனம் பண்ண வேண்டும். சிலர்லாம் பைபிளை வாசிக்கிறது கிடையாது, பைபிளை மதிக்கிறது கிடையாது. அதனால அவர்கள் கனப்படுத்த முடியாமல் காணப்படுகிறார்கள். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள், அவருடைய வசனத்துக்கு மரியாதை கொடுங்கள். அவர் ஒன்றை பைபிள்ல சொல்லி இருப்பார் என்றால் இப்படித்தான் நான் செய்வேன், இப்படித்தான் நான் வாழ்வேன், உறுதியாய் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்யுங்கள். இந்த போன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் என்றால் இந்த போனை எல்லாம் தூர தூக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்யுங்கள். எல்லாம் புரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் நமக்கு புரியலினாலும் நீங்க வாசித்து கொண்டே இருங்கள், தியானித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் புரிய வைப்பார். வார்த்தை உங்களோடு பேச ஆரம்பிக்கும். பைபிள் தான் உயிருள்ள புஸ்தகம், உங்களை என்னை உயிர்ப்பிக்கிற புஸ்தகம் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும். அப்போ வேதத்தை எப்படி தியானிக்கணும்? கண்ணு பைபிளை பார்க்கணும், வாய் அந்த வார்த்தைகளை வாசிக்கணும், காது கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வாசிக்கிறீங்களோ அதை படமா என்ன செய்யணும்? பார்க்கணும். அதான் தியானம். இதான் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன். நீங்க படமா பார்த்துட்டீங்கன்னா
அந்த நேரம் மட்டுமல்ல, நீங்க மற்ற வேலைகளை செய்யும் பொழுதும் உங்களுக்கு அது படமா வந்து கொண்டே இருக்கும். அதான் தியானம். இரவும் பகலும் தியானமாய் இருப்பது. அப்போ வாயை திறந்து வாசிக்கணும், காது கேட்கணும், கண்ணு என்ன செய்யணும், பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வார்த்தையோடு ஜீவனை கர்த்தர் இணைத்திருக்கிறார். வார்த்தையோடு ஜீவனை கர்த்தர் இணைத்திருக்கிறார். இப்ப ஜீவன், இந்த ஜீவன் ஆண்டவர் மனுஷனுக்குள்ள வைத்தார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இப்ப பாவம் செய்த பிறகு ஜீவன் போய்விட்டது. வெறும் ஆவி மட்டும், உயிர் மட்டும் மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனை எப்படி படைத்தார்? மண்ணினால படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் அப்ப ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஜீவன் ஆதாமுக்குள்ள இருந்த வரை அவன் ஆளுகை செய்தான். அந்த ஜீவன் இருந்த வரை அவன் ஆளுகை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அந்த ஜீவனை தான் பிசாசு திருடினான். ஜீவன், ஆதாமுக்குள்ள இருந்த ஜீவனை அவன் எப்படி திருடினான்? இப்பதான் நம்ம அதை தியானித்தோம். இதே காது, கண்ணு, வாய், கண்ணு மூன்றின் மூலமாய் இந்த ஏவாளை வஞ்சித்தான், ஆதாமை வஞ்சித்தான். வஞ்சித்தது யாரு? பிசாசு. அப்போ பிசாசு அவன் பார்க்கிறான், இவன் எங்கே இருந்தவன்? பிசாசு எங்கே இருந்தான்? ஆரம்பத்தில் யாராய் இருந்தான்? தேவ தூதனாய் இருந்தான், பரலோகத்தில் இருந்தான். அவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய சிங்காசனத்தை விரும்பினான், ஆளுகையை விரும்பினான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ என்னால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு தான், நீ ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லி அவனை கீழே தள்ளிவிட்டார். கீழே தள்ளிட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி ஜீவனை கொடுத்து, ஆளுகையை கொடுத்து, சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது ஆதாமுக்கு ஆண்டவர் செய்தது. இப்படி மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்து, ஆளுகையை கொடுத்து, சிங்காசனத்தை கொடுத்த பொழுது இது சாத்தானுக்கு வயிறு எரிய ஆரம்பித்து விட்டது. பிசாசுக்கு நமக்கு இந்த சிங்காசனத்தை எதிர்பார்த்தோம், நமக்கு கிடைக்கல. மனுஷனை மண்ணிலிருந்து உண்டாக்கி அவனுக்கு இதை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு வயிறு எரிய ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, நமக்கும் யாருக்கும் சரி வயிறு எரியக்கூடாது. ஐயோ, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு மட்டும் இப்படி நன்மை நடக்கிறதே, இவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, இவங்க பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, நம்ம பிள்ளைகள் அப்படி இல்லையே, இவங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கிறது, நமக்கு நல்ல ஒரு வீடு இல்லை. வயிறு மட்டும் மற்றவங்களை பார்த்து எரிய கூடாது. அவர்களுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்வார் என்றால் எனக்கும் செய்வார் என்கிற அந்த விசுவாசம்தான் நமக்கு இருக்கணும். அவங்கள ஆசீர்வதிச்ச தேவன் என்னையே என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசம்தான் இருக்கணும். அந்த நல்ல எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். அப்போ நம்முடைய சுபாவம் பிசாசுடைய சுபாவமா மாறிவிடக்கூடாது.
ஏன்னா பிசாசுடைய அந்த சுபாவங்கள் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. அவன் அதைத்தான் கொண்டு வர பார்க்கிறான். அவன் எப்படி வயிறு எரிந்தானோ அது போல வயிறு எரிய வைப்பான். இடம் கொடுக்காதீங்க. மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களா, என்ன வரணும் உங்க வாயில? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்கள நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் என்ன செய்வீங்க? ஆசீர்வதிப்பீங்க. அவர்களை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பீங்க. மனதார துதியுங்கள். ஒரு விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதித்தால், அற்புதம் செய்தால், அதை பார்க்கும் பொழுது மனதார துதியுங்கள். நம்ம சுபாவம் நல்ல சுபாவமாய் இருக்க வேண்டும். இவனுக்கு சாத்தானுக்கு வயிறு எரிச்சல். ஆதாமை சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டாரு. இந்த ஆதாமை எப்படியாகிலும் கீழே என்ன செய்யணும்? தள்ளணும். அப்படி இவன் தீர்மானிச்சான். ஆதாமை சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டாரு, இவனை கீழே தள்ளணும். அப்போ இவனை சும்மா தள்ள முடியாது. அவனை ஆண்டவர் ஆதாம சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அவனுக்குள்ள ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவன் தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவன் தான் ஆளுகை செய்கிற ஜீவன். அப்போ ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருந்தார். இப்ப இவனுக்கு நல்லா தெரியுது, ஜீவனை எடுக்கணும். ஆதாமுடைய ஜீவன்னா உயிர் இல்லை, தேவன் கொடுத்த அந்த ஜீவன். ஜீவனை எடுக்கணும். அப்போ இவன் ஜீவனை தொட முடியாது. அப்போ ஜீவனை ஆண்டவர் எதோடு கூட அவர் தொடர்பு படுத்தி வைத்திருந்தார்? வார்த்தையோடு. ஜீவனை வார்த்தையோடு கனெக்ட் பண்ணி கர்த்தர் வைத்திருந்தார். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, கட்டளைகளை கொடுத்திருந்தார், வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போ பிசாசு என்ன பண்ணானா, இவன் வார்த்தையை பயன்படுத்தி ஆதாமுக்குள் இருந்த ஜீவனை, ஏவாளுக்குள் இருந்த ஜீவனை இவன் என்ன செய்கிறான்? எடுப்பதற்கு முயற்சி பண்றான். அப்போ வார்த்தையோடு ஜீவன் இருக்கிறது. இப்போ வார்த்தையை கொண்டு இவர்களை ஏமாற்றினால், வார்த்தையை கொண்டு இவர்களை வஞ்சித்தால், இவங்களை கீழ்ப்படியாதபடி பண்ணிடலாம். கீழ்ப்படியாதபடி பண்ணிட்டா ஜீவன் தானா என்ன செஞ்சிடும்? போய்விடும். அதான் அவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். இப்ப ஜீவனை எடுக்கணும். ஜீவனை எடுத்தா தான் ஆளுகையை தொட முடியும். சிங்காசனத்திலிருந்து ஆதாமை கீழே தள்ள முடியும். அப்ப நேரடியா ஜீவனை தொட முடியாது. இப்ப ஜீவன் எதோடு தொடர்புடையதா இருக்குது? வார்த்தை. ஆண்டவர் ஜீவனையும் கொடுத்தார், வார்த்தையும் கொடுத்தார். என்ன வார்த்தையை கொடுத்தார்? இந்த நன்மை தீமை மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், வார்த்தையை கொடுத்தார். கட்டளையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போ சாத்தான் பார்த்தா இவங்களை வார்த்தையை மீற வச்சிட்டா, வார்த்தையை மீற வச்சிட்டா, வார்த்தையை கீழ்ப்படியாதபடி செய்து விட்டால் ஜீவனை எடுத்து விடலாம் என்று சாத்தான், அவன் ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்கிறவன். அப்போ வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை எடுப்பதற்கு அவன் என்ன செய்தான்? சந்தேகத்தை கொடுக்கிறான். சந்தேகத்தை அவன் கொண்டு வருகிறான். எப்படி கெடுத்தான் அதை நம்ம பார்த்துட்டோம். முதல்ல சொன்னது உண்டோ,
கேட்க வைக்கிறான். ரெண்டாவது ஏவாளை பேச வைக்கிறான். மூன்றாவது இந்த கனி புசிப்புக்கு நல்லது, இன்பமானது என்று காண வைத்தான். அப்போ முதல்ல அவன் சந்தேகத்தை கொண்டு வருவான். எப்பவுமே தேவனுடைய வார்த்தையின் மேல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. இந்த வார்த்தை நமக்கு நடக்குமா? இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வாரா? இந்த வார்த்தை இது எப்படி செயல்படும்? சந்தேகமே நமக்கு வரக்கூடாது. சாத்தான் வார்த்தையை அசட்டை பண்ணும்படி வைப்பான். நம்ம அசட்டை பண்ணிடவே கூடாது. அதே போல தேவனுடைய வார்த்தையை ஓரமா தூக்கி வச்சிருவான். இதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, இப்படிலாம் வாழ்ந்தா நம்ம காரியம் நடக்காது அப்படின்னு வார்த்தையை ஓரமா தூக்கி வச்சிருவான். அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஆண்டவருடைய அந்த வார்த்தை. இப்போ வார்த்தை நம்ம உறுதியா மதிப்பு கொடுத்து அதை நம்முடைய மனதில் உள்ள 3 வாசல்கள் வழியாய் அது உள்ளே போயிட்டே இருக்கணும். அப்போ சாத்தான் உங்களை கெடுக்க முடியாது. வார்த்தை வழியா தான் அவன் கெடுக்க வருவான். இப்போ முதல் ஆதாம பிசாசு வார்த்தை வழியாய் அவன் ஜெயித்தான், ஜீவனை எடுத்துட்டான். வார்த்தைக்கு, தேவ வார்த்தைக்கு அவர்களை கீழ்ப்படியாதபடி செஞ்சிட்டான். இப்ப இயேசு 2ஆம் ஆதாம் வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவன் எதை கொண்டு வருகிறான்? வார்த்தையை தான் கொண்டு வருகிறான். 40 நாள் ஜெபம் முடிவில் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்றார். அப்பங்களாகும்படி செய்யும் தான் சொல்லணும். அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்ல வேண்டியவன் என்ன சொல்றான்? இது அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இயேசு அவர் இவன் 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 தூதனா உண்டாக்கினது யாரு? ஆண்டவர் இயேசு. இவன் இன்னைக்கு பிசாசா இருக்கிறான். இவன் எதற்காக இப்படி பேசுகிறான் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆதாம வார்த்தையினால ஏமாற்றினது போல நம்மையும் வார்த்தையினால ஏமாற்றி நம்மை விழ வைக்க வேண்டும் என்று பிசாசு இப்படி பேசுகிறான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அதனால இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அவன் வார்த்தையை தான் சாத்தான் பேசனா வார்த்தையில அவன் குழப்பத்தை கொண்டு வருவான். பிசாசு பேசினா வார்த்தையில குழப்பத்தை அவன் கொண்டு வரக்கூடியவனா இருக்கிறான். நீங்க ஆதியாகமம் 3:2 நீங்க பார்ப்பீங்கன்னா, நாங்கள் தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்கலாம். அங்கு அவர் சொல்லும் பொழுது அந்த வசனம் போடுங்க, வாசிங்க. அப்போ தேவன் இப்படி பேசினாரா? தேவன் இப்படி சொன்னாரா? ஆதியாகமம் 2:16 நீங்க பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமம் 2:16 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். இங்க ஏவாள் பிசாசு கிட்ட என்ன சொல்றா? கனியை, ஆதியாகமம் 3:2
கனியை புசிக்கலாம் அப்படின்ற. ஆனா தேவன் சொன்னது சகல விருட்சங்களின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். அப்போ சாத்தானோடு பேசின பொழுது சகல ஒரு வார்த்தையை அவள் என்ன செஞ்சிட்டா? எடுத்துட்டா. நல்லா கவனிக்கணும். சாத்தான் பேசினான்னா வார்த்தைகளை திருடுவான், வார்த்தைகளை அவன் என்ன செய்வான்? அவன் திருடுவான். அடுத்தது ஆதியாகமம் 3:3 நீங்க பார்ப்பீங்கன்னா, பாருங்க, அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்லி அவள் சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் புசிக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் புசிக்கும் நாளிலே 17வது வசனத்தில் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் இதான் சொன்னார். இவன் என்ன சொல்ற? ஆதியாகமம் 3:3 தொட வேண்டாம், தொட வேண்டான்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ இங்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவ எடுத்து விடுகிறத பார்க்கிறோம். முதல்ல ஒன்றை சேர்க்கிறார், ரெண்டாவது ஒரு வார்த்தையை எடுக்கிறார். இதெல்லாம் ஏன் நடக்குது? சாத்தானோடு பேசும்பொழுது நடக்கிறது. சாத்தான் தந்திரமுடையவன், அவன் வார்த்தையை திருடுவான், வார்த்தையை சேர்த்து பேசுவான். அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அந்த 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 அதிகாரத்தில் கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒருவன் எதையாகிலும் கூட்டினால் தேவன் என்ன செய்வார்? வாதையை கூட்டுவார். எதையாவது குறைத்தால் நரகத்தில் தள்ளுவார். இந்த வேத வசனத்தில் எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்போ பிசாசு என்ன செய்வான்னா, வார்த்தையை குறித்து சந்தேகத்தை அவன் ஏற்படுத்தக்கூடியவன், வார்த்தையை அசட்டை பண்ண வைக்கக்கூடியவன், வார்த்தையை ஓரமா தூக்கி வச்சிருவான். வார்த்தையை நம்ம மையமா வைக்கணும். வார்த்தை மேல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அப்போ வார்த்தையின் மேல சந்தேகம் வந்ததுனால தான் சாத்தான் வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை நம்ப வச்சு எதை திருடிட்டா? ஜீவனை திருடிட்டா. இவங்களை தேவன் விலக்கின அந்த கனியை புசித்தவுடன் ஜீவன் போய்விட்டது. ஜீவன் போன உடனே ஆளுகை போய்விட்டது. வெறும் உயிர் மட்டும்தான் இருந்துச்சு. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையை நாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஆண்டவர் வார்த்தைகளை நல்லா தியானிக்கணும். ஆண்டவர் வார்த்தையை சாத்தா சந்தேகத்துக்குள்ள நடத்தும்படி, சந்தேகத்துக்குள்ள உங்களை கொண்டு செல்லும்படி அவன் அப்படி செயல்படக்கூடியவனாய் இருக்கிறான். நம்முடைய மனதை கெடுக்கக்கூடியவனாய் பிசாசு இருக்கிறான். நம்முடைய மனதை சாத்தா கெடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். கவனமா இருக்கணும். வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின் மேல உள்ள விசுவாசம் குறையவே கூடாது. தேவன் சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னதுதான், அவர் சொன்னபடிதான் நான் நடப்பேன். வார்த்தையை தான் நம்ம வாழ்க்கையில முக்கியப்படுத்தணும். அந்த வார்த்தை இருந்தாதான், வார்த்தையை முக்கியப்படுத்தினாதான் கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படிதல் இருந்தால்தான் ஜீவன் இருக்கும். ஜீவன் இருந்தால்தான் ஆளுகை
இருக்கும். ஜீவன் மட்டும் போயிடக்கூடாது. சாத்தான் வார்த்தையை திருடுவான்னா, உங்களுக்குள் தேவன், இப்போ நமக்கு ஜீவன் எப்படி வந்தது? ஆதாமுக்கு எப்படி ஜீவன் வந்துச்சு? மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மாவா மாறினார். இப்போ அந்த ஜீவனை எப்படி சாத்தான் திருடுனா? இவனுடைய பொய்யான வார்த்தைகளை பேசி, தந்திரமா பேசி அந்த கனிய புசிக்க வச்சுதான். அப்ப ஜீவன் போயிடுச்சு. இப்ப நமக்கு எப்படி ஜீவன் வந்தது? நமக்கு ஜீவனை கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த பூமியில தேவன் மாம்சமானார். அப்போ நம்மை ரட்சித்த பொழுது நமக்குள்ள எதை கொடுத்துட்டாரு? ஜீவனை கொடுத்துட்டாரு. இப்ப நாம எப்படி ஜீவனை பெற்று இருக்கிறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது ஜீவனை பெற்று இருக்கிறோம். இப்ப இந்த ஜீவனை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அப்ப ஜீவனை காத்துக்கொள்ளணும்னா எதை காத்துக்கொள்ளணும்? வார்த்தையை காத்துக்கொள்ளணும். அதனாலதான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தையை இரவும் பகலும் என்ன செய்யணும்? தியானிக்கணும். நான் இதோடு முடிக்கிறேன். இன்னொரு காரியம் இருக்கிறது. வாய்க்கும் இருதயத்திற்கும் உள்ள தொடர்பு, அதை அடுத்த மாதம் பேசுகிற. வாய்க்கும் இருதயத்திற்கும் உள்ள தொடர்பு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? நம்முடைய மனதுக்கு 3 வாசல்கள். நம்முடைய கண், காது, வாய். இதன் மூலமாக தான் நம்முடைய மனதுக்குள்ள எல்லாம் போகிறது. நல்ல விஷயமும் மனது வழியாக தான் போகிறது, கெட்ட விஷயமும் மனதின் வழியாக தான் போகிறது. அப்போ நம்ம வேதத்தை நம்ம நல்லா படித்து தியானித்து நம்ம நேரம் செலவு செய்வேன்னா கெட்ட காரியங்கள் நம்ம மனதுக்குள்ள என்ன செய்யாது? வராது. நம்ம பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, செல்ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். தேவையில்லாத காரியங்கள் செல்ஃபோனில் பார்க்குறோம். இல்லை, சில செல்ஃபோன் பார்க்க மாட்டாங்க, ஆனால் மனக்கண் வழியாய் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், இந்த போராட்டம், இதையே மனது வழியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் நல்லது அல்ல. உங்க மனது என்பது தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும், அதை வாயை திறந்து வாசிக்கணும், உங்க காது கேட்கணும், உங்க கண்ணால படமா என்ன செய்யணும்? பார்க்கணும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற ஜீவனை பிசாசு தொட முடியாது. ஆனால் நீங்கள் வார்த்தையை ஓரமாக வச்சுட்டு சரியாக பைபிள் படிக்கிறது இல்லை. ஆண்டவர் வார்த்தைகளை, சிலர்லாம் பாருங்க பைபிளே வாசிக்க மாட்டாங்க. வாசிக்க தெரியலினாலும் வாசிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க கிட்ட வாசித்து கேட்கணும். இந்த வசனம் மனதுக்குள்ள இல்லாததினால மற்றவங்க மேலே எரிச்சல், மற்றவங்க மேலே பொறாமை, மற்றவங்க மேலே கசப்பு, இப்படியே குறை சொல்லுதல். வசனம் இல்லாததுனால பிசாசு இதயத்தை இப்படி நிரப்பிடுறான். நிரப்பி வார்த்தையை எடுத்துட்டு என்ன, வார்த்தையை திருடி ஜீவனையும் திருடிடுறான். ஜீவன் இல்லாத நபர்களாய் வாழ வச்சிடுறான். அதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தை தான் நம்ம மனதில் இருக்கணும். வார்த்தை நம்ம மனதில் இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் அது செயல்பட்டு கொண்டு இருக்கோம். நம்ம ஜீவனில் வாழும்படி தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை அவர் கொடுப்பாராக. நம்ம தொடர்ந்து அடுத்த மாதம் நம்ம தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுமாப்பா.
உங்க வார்த்தையில எதையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. சில கிறிஸ்தவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு பைபிளில் சேர்த்துக்குவாங்க, பைபிளில் குறைச்சிக்குவாங்க. அது தவறு. ஆண்டவர் அதை விடமாட்டேன்னு வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் கடைசியில் சொல்லி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் வசனம் என்ன சொல்கிறது? எழுதினது எழுதினது தான். இதன்படி தான் நான் வாழ்வேன், இப்படித்தான் நான் செயல்படுவேன், இதில் நான் மாற மாட்டேன். நீங்கள் வார்த்தையில் உறுதியாக இருப்பீங்கன்னா ஜீவன் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகும், ஜீவன் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க ஜீவன்ல வாழ்வீங்க, ஆளுகை உங்க மூலமா வெளிப்படும், அதிகாரம் உங்க மூலமா வெளிப்படும். ஆண்டவர் அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நல்ல ஆண்டவரே, தியானம் என்றால் என்ன? வார்த்தையும் ஜீவனையும் ஒன்றாய் இணைத்து வைத்திருக்கிறீங்க. இது சம்பந்தமாய் நாங்கள் தியானிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டுமாப்பா. தொடர்ந்து ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இப்போ நாங்கள் ஜெபம் பண்ண போகிறதோ உங்கள் வார்த்தையை வச்சு தான் ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி ஜெபிப்பதற்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.